நான் சொல்ல போகிற இந்த 5 ஸ்டாய்க் ஹேபிட்டை நீ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண அப்படின்னா எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பர்சனாக நீ மாறி இருப்ப. உன்னை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. எமோஷ்னலி ஸ்டேபிளான, கிளாரிட்டியான, டிசிப்ளினான ஒரு பர்சனா இந்த 5 ஹேபிட் உன்னை மாற்றிடும். இந்த ஹேபிட்டோட பவரை நான் சொன்னால் உனக்கு புரியாது. இதை நீ ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி இதோட ரிசல்ட்டை நீ பார்க்குறப்ப தான் இந்த ஹேபிட்டோட பவர் என்னன்னு உனக்கு புரியும். அதனால 2026 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயரை மாற்றணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டனா நீ சரியான ஒரு இடத்துல தான் இருக்கிற. இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 ஸ்டாய்க் ஹேபிட்டையும் ஒரு வாழ்க்கையை மாத்திர மந்திரமா நினச்சிக்கிட்டு அடுத்த 21 நாளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணு. இந்த 21 நாள் அப்படின்னு நான் சொல்றது ஒரு விஷன் கிளாரிட்டிக்காக தான். ரேண்டமாக ஏதோ பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லாமல் அடுத்த 21 நாள் இந்த 5 ஹேபிட்டை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற கிளாரிட்டிக்காக தான். அப்போ இந்த ஹேபிட்டெல்லாம் நான் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இதை உன்னோட லைஃப் ஸ்டைலாக நீ மாற்றிட்டு டெய்லி நீ எப்படி ப்ரஷ் பண்ணுவியோ, குளிப்பியோ, அது மாதிரி உன் லைஃபோட ஒரு பார்ட்டாக இந்த 5 ஹேபிட்டையும் மாற்றிடு. சரி, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த 5 ஹேபிட்ல முதல் ஹேபிட் என்ன அப்படின்னா ஜேர்னலிங். ஜேர்னலிங்னா என்ன, இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இதை பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். டெய்லி நீங்கள் ஜேர்னல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அவேர்னஸ் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இந்த ஜேர்னலிங்கோட பவரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு நாள் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால டெய்லி என்னோட ஸ்க்ரீன் டைமை ஜேர்னலில் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதை தொடர்ச்சியாகவும் செஞ்சேன். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆவரேஜாக 7 to 8 மணி நேரமாக இருந்த என்னோட ஸ்க்ரீன் டைம் இந்த ஹேபிட்டை நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா 4 to 3 மணி நேரமாக குறைஞ்சிது. இந்த மாற்றம் நான் எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்காமல் எனக்கு கிடைச்சிது. அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டாலே நீங்கள் செய்கிற பாதி பேட் ஹேபிட்ஸை நீங்கள் குவிட் பண்ணிடுவீங்க. சரி, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த நாளில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. எல்லா விஷயத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. செகண்ட், அந்த நாளில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரொடக்டிவாக இருந்தீங்களா இல்லை லேசியாக இருந்தீங்களா? டிசிப்ளினாக இருந்தீங்களா இல்லை ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்றத எழுதுங்க. லாஸ்ட்டாக அந்த நாள் ஒரு பேடான நாள் அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் என்ன, இது திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஃபைனலாக அந்த நாளில் நடந்த சில நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நாளை முடிச்சிடுங்க. இவ்வளோ தாங்க ஜேர்னலிங். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேபிட். 2வது ஹேபிட், திங்க் அபவுட் யுவர் டெத். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க போகிற டைம் ரொம்பவுமே லிமிட்டட். இந்த டைமை மற்றவங்க ஒப்பீனியனை கேட்குறதுக்கும் மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கும் மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் டைம் லிமிட்டட் அப்படின்ற அவேர்னஸே நீங்கள் உங்களோட டெத்தை பற்றி திங்க் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாய்சிசமில் இந்த ப்ராக்டிஸோட பேர் மொமெண்டோ மோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் டே எண்டில் நான் சொன்ன மாதிரி ஜேர்னலில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே ஒரு ரிலாக்ஸ்டான காமான பொசிஷனில் உட்காந்து சில டீப் பிரெத்தஸ் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க போகிற டைம் ரொம்பவுமே லிமிட்டட் தான் அப்படின்ற அவேர்னஸை உங்கள் மைண்டுக்கு கொண்டு வாங்க. உங்கள் டைமை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற அவேர்னஸை கொண்டு வாங்க. உங்கள் டைமை எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை பற்றியும் திங்க் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த ஹேபிட் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குல்ல, ஆனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஹேபிட். இதை நீங்கள் டெய்லி பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் டைமை ரொம்பவுமே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹேபிட்டுக்கு போகலாம். 3வது ஹேபிட், கோயிங் ஃபார் அ வாக். ஸ்டாய்சிசம் பொறுத்தவரையில் வாக்கிங் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் எந்த ஒரு டிஜிட்டல் கேஜெட்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸாக வாக்கிங் போகிறப்போ உங்கள் நர்வ்ஸ் எல்லாமே காம் ஆகும். நீங்கள் நேச்சரோட அட்டாச் ஆகுவீங்க. இது ஒரு ப்ளசன்ட் ஃபீலை தரும். இந்த வாக் நீங்கள் மார்னிங் ஆர் ஈவினிங் 2 டைமுமே போகலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா ஈவினிங் போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த நெகட்டிவிட்டிக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த வாக்கிங் தர அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ தேட் ஹேபிட்மே ரொம்ப சிம்பிளான ஹேபிட் தான். 4th ஹேபிட்குள்ளே போகலாம். 4வது ஹேபிட், டூயிங் ஹார்ட் திங். இதையே நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட ரெசிலியன்ஸ், கான்ஃபிடென்ட், ஒரு ஹார்டான சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அந்த பவர், இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்காக தான் இதை நீங்கள் பண்ணணும். என்ன மாதிரியான ஹார்ட் திங்ஸ்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அதுதான். 2வது ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகுறது. 3வது 2 மணி நேரமாவது உங்கள் கோலை நோக்கி டீப் ஒர்க் பண்ணுறது. அதாவது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமுமே ஹார்ட் திங்ஸ் தான்.
இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இது உங்களை எப்படிப்பட்ட மென்னாக மாற்றோம்னா எல்லா மென்னுமே வீக் ஆகி பிரேக் ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் கூட ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த ஹேபிட்டு. இப்போ இருக்கிற இந்த வீக் ஜெனரேஷனில் ஒரு ஸ்ட்ராங் மென்னாக மாறுறது ரொம்பவுமே ஈஸி அப்படின்றத இந்த ஒரே ஒரு ஹேபிட் உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் கன்சிஸ்டன்சி மூலியமாக உணர்த்தும். அவ்வளோதான் ஃபோர்த் ஹேபிட்டும். லாஸ்ட் அண்டு ஃபைனல் ஹேபிட் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். ஸ்டாய்சிசமோட ஒரு ஃபவுண்டேஷனே இதுதான். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் மேலே நம்மளோட டைம், எனர்ஜி, ஃபோக்கஸை கொடுக்கக்கூடாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாளைக்கு நமக்கு பல்லாயிரம் தாட்ஸ் வரும். இந்த பல்லாயிரம் தாட்ஸில் முக்காவாசி தாட்ஸுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை பற்றி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோலுக்கு உங்களால் ஒர்க் பண்ண தான் முடியும். அதோட ரிசல்ட் அப்படின்றது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ நம்ம ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராக்ரஸை ஃபோக்கஸ் பண்ணணும். இது கோலுக்கு மட்டுமே இல்லை, எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும். நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டாலும் ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவோ அந்த விஷயத்தில் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவோ செய்யாதீங்க. இதை பற்றி செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். வேணும் அப்படின்னா நீடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த 5 ஸ்டாய்க் ஹேபிட்டை ஒரு 21 டேஸ் கன்சிஸ்டன்ஸாக உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு விசிபிளான சேஞ்சை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.